சைனாவுக்கு தான் கூட சைனாக்காரன் தான் கூட சாப்பிடுவான் டூனா சப்பரான்னு சொல்லி இங்கேருந்து 2 நாள் செல்லும் சைனாவுக்கு போக எப்படியும் ஒரு 15-20 நாள் செல்லும் அனுப்பினா இங்கே விலை ஸ்ரீலங்கா காசு 2500 ரூபா ஒரு டூனார் கிலோ ஒரு மீன் பேருக்கு 65 கிலோ 60 கிலோ 40 கிலோ கொம்பனின்னு சொல்கிறோன்னா 30 கிலோவுக்கு மேலே தான் கொம்பனி 30 கிலோ கீழே சொல்கிறான் பட்டாண்டு அதுக்கு ஒரு வேறு காசு இதுக்கு ஒரு வேறு காசு அடுத்தது இந்த தலப்பத்து சப்பரான்னு சொல்லி இந்த மார்க்கெட்டுகளுக்கும் போடுறாங்க இது ஒரு போட்டு தமிழாக்கண்ட மட்டும் இல்லை சிங்களாக்கள் முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் 3 இனமும் வந்து இந்த பெரிய காவலில் வந்து தொழில் செய்கிறாங்க டீசல் அடிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது மட்டும் தமிழ்நாட்டு சொன்ன தமிழ் போட்டுன்னு சொல்லி அதில் இருக்குது ஒரு 15 போட்டுண்டால் சிங்களாக்கள் தமிழ் முஸ்லீமாக்கள் மொத்தமாக ஒரு 50 போட்டு நிற்கிது இன்றைக்கு கூடுதலாக வந்து இருக்குது கொஞ்சம் மீன்கள் அடுத்த போட்டு நீங்கள் மீன் ரகம் இந்த மீன் வந்து எப்படி வந்து பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இன்றைக்கு போனபடியே தான் எனக்கே தெரியும். அதால் இது வந்து எப்படி கூலர் பண்ணுறாங்க, இதை வந்து கூலர் பண்ணி இந்த மீனை வந்து இந்த நாட்டுக்கு விற்கிறாங்க. இந்த நாட்டில் இந்த மீன் கூட விற்கப்படுது. இந்த மீன் என்ன கிலோ இருக்கும் ஒரு மீன் சாதாரணமாக வந்து விலையில் பிடிக்கிறவங்களா இல்லை தூண்டிலில் பிடிக்கிறவங்களான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொண்டு போவோம். சரியா? இது வந்து எப்படி இந்த மீனை வந்து கூலர் பண்ணி இதை எப்படி பயன்படுத்தி இதை வந்து எப்படி பேனில் கூலர் வாகனத்தில் ஏற்றுறதை பற்றி தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக வந்தால் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக என்னுடைய வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இது வந்து இந்த மீன் வந்து பிடிச்ச மீன் வந்து தூண்டில்லாம் இந்த மீனை பிடிப்பேன். இந்த மீன் சாதாரணமாக வந்து ஏற்கனவே பாருங்கள் நான் வீடியோவில் வரைக்கும் பார்ப்பேன். இதுண்ட எத்தனை கிலோ நிற்கும். இதை வந்து சாதாரணமாக இன்றைக்கு வந்து இந்த மீன் வியாபாரம் போது 1 கிலோ மீன் 2500 ரூபா. 2500 சொன்னால் இந்த ஒரு மீன் வந்து ஒரு மீனும் ஒரு கிலோவில் நிற்கிது. இது வந்து பெரிய படம் உண்டு. இதில் வந்து பெரிய மீன் பிடிக்கிற இதில் போட்டு இருக்குது பாருங்கள். இது பெரிய ஒரு பெருசு. இது வந்து எங்கள்கிட்ட மயிலட்டி கடலிலே மயிலட்டிக்கு இந்த போட்டு இல்லை. இது வந்து சிங்களவங்கள்ட போட்டு தான். இது வந்து சிங்களவங்க வந்து காவருன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு காவரில் வந்துட்டு அவங்க மீனை வந்து கூலரில் ஏற்றலாம். வியாபாரிக்கு ஏற்ற வேண்டிய அளவுட்டு அங்கே இருக்குது. அது இப்போ பிரச்சனை இல்லை, அங்கே யாருக்கும் உரிமை உண்டு. இந்த மீன் சாதாரணமாக வந்து இந்த மீன் ஒரு மீன் நான் பார்த்தா ஒரு மீன் கிட்டத்தட்ட வந்து 50 கிலோ 60 கிலோ 80 கிலோ நிற்கி 2500 யோசிச்சு பாருங்கள். இந்த மீனை இப்படி என்ன விலையா போகும்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து மீனை வந்து கூலர் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த போட்டு போச்சுன்னு சொன்னாலே பயணம் அந்த ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஏற்கனவே எடுத்து நான் இந்த வீடியோ உள்ளுக்க போய் பார்த்தா தான் தெரியும். இதுண்ட ஒரு மீனவன் வந்து இது என்ன மீன், இது எப்படி வரும் என்னென்னு சொல்லி இதுண்ட விஷயம் வந்து இதை வந்து சரியான முறையில் நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நான் பட்ட வீடியோ வரும் பாருங்கள். இதில் மறக்காமல் இதை வந்து முறைப்படி வந்து இந்த மீனை வந்து வடிவான ஐஸில் அடக்கிற மீன். இது கிட்டத்தட்ட நாளைக்கு 20-25 நாளுக்குள்ளே இந்த ஐஸ் போட்டுக்குள்ளே ஐஸ் போட்டு அந்த கூலருக்குள்ளே போட்டுக்குள்ளே அடியில் இருக்கும். இதை வந்து எடுத்து அவங்க எப்படியும் 1 மாதம் மீனுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வருவாங்க. பாருங்கள் அந்த மீன் வந்து ஒரு மீன் வந்து எவ்வளோ கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். கடைசியாக ஏற்றின மீன் 58 கிலோ மீனுன்னு சொன்னால் இந்த மீன் வந்து 2500 ரூபா. 2500 சொன்னால் கிட்டத்தட்ட வந்துடுமாங்க 1,20,000 கிட்ட ஒரு மீன் சாதாரணமாக வருது பாருங்கள். இதில் மீன் சைஸை பொறுத்து இது வந்து தூண்டிலில் மட்டும்தான் இந்த மீனை போட்டு பிடிப்பாங்க. விலை போடுறதில்ல. விலையில் வந்து இந்த மீனுக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த மீன் மார்க்கெட் இது வந்து சைனா, ஜெர்மன், சுவிஸ், லண்டன் அப்படி அங்கத்த ஆக்கள்லாம் கூட மீன் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் ஐஸ் மீன் கூட சாப்பிட்றது. எங்கண்டியல் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் குறைவு சாப்பிட்ற மீன். நான் கூட இன்றைக்கு தான் இப்படியான சைஸ் மீனையும் பார்த்துருக்குறேன். பெரிய மீன் நேரடியாக போய் வீடியோ எடுத்துருக்கேன். நான் வந்து இது வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்கள்லாம் எப்படி இந்த கூலர் பண்ணுறேன். இப்போ இதில் ஐஸ் ஃபுல்லாக ஐஸ் தான். இது ஐஸ் கூலர்ன்னு தான் சொல்லுவோம். ஐஸ் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி, ஐஸ் ஃப்ரிட்ஜ். இப்போ இதுக்குள்ளே இந்த மீனை போட்டு எடுத்து மேலே வச்சு இதை வந்து மேலே வடிவான முறையில் இதை வந்து ஒரு ரத்தம் பெறக்கூடாது வடிவான முறையில் வந்து இதை துணியால் போட்டு துடைச்சி தான் ஐஸ் கூலரில் அடிக்கணும். இதை வந்து அடிக்க வந்து அவங்களுக்கு சாதாரணமாக வந்து இதை வந்து நொந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ ஒரு மீனுக்கு வந்து கொஞ்சம் ரத்தங்கள் அப்படி இப்படி பிறண்டு கிடந்துச்சுன்னு சொன்னால் 200 ரூபா கழிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே. வடிவான முறையில் சுத்தம் பண்ணி தான் இந்த மீன் ஏற்றுறாங்க. இதை வந்து பார்த்தா இன்றைக்கு மட்டும் இப்போ நான் நினைக்கிறேன் 1 மாதத்துக்கு பூரா வந்தோம். இன்றைக்கு மட்டும் ஒரு 5-6 கூலர்கிட்ட வந்துட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் கூலர் இந்த மீனும்
தலப்பாக்கட்டு மீன் சொல்லி இந்த களத்து வெட்டின மீன் ஒன்று இருக்குது. அந்த மீன் 2 மீன் தான் கூடவே ஏற்றிட்டு இருக்காங்க. கூலரில் இதுதான் அடுக்கடியே ஏற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தா சரி நானும் பார்ப்பேன் பெரியக்குள்ளே போயிட்டு இது வேறையாச்சும் ஒரு மீன் இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நானும் சரி ஒரு பார்ப்போம்னு சொல்லி இப்போ பார்த்தா அடிக்கிறாங்க பாருங்கள். இப்படி கூலரில் அடிக்கிறாங்க மீன் சொல்லி பாருங்க. அவன் ஏசிக்க ஐஸ் கட்டிக்க போட்டுருந்து கூட அவனுக்கு வேர்க்குது. அப்படி பெரிய பெரிய மீன் அடிக்கிறான். இந்த மீன் அப்படியே கொண்டு போய் குழம்புல போட்டு இந்த மீன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வருஷக்கணக்கில் கிடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து போய் 2-3 மாதம் ஆகினாலும் அப்படியோ இது வந்து அடுத்த கூலர் இதுலேயும் ஒன்று பிடிக்கிறாங்க. மற்ற கூலரில் பார்த்தாலும் சரி பார்த்தா இல்லா ஒரே மீன் இந்த மீன் தான் கூட இல்லா கூலர்லேயும் போட்டுருக்கு இல்லா போட்டிலே மீன் நம்பிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 10 போட்டுக்கிட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து நிற்க போட முக்கிய வியாபாரம் தான். சும்மா மீன் இருக்குது. மயிலட்டி காவர்னு சொன்னால் அது பெரிய காவர். இங்கே எங்கள்கிட்ட கேட்க சில தொகுதியில் பெரிய காவர் பருத்துறையிலேருந்து மன்னார்லேருந்து கிளிநொச்சியிலேருந்து எல்லா போட்டுமே நிற்கிது. ஏற்கனவே ஒரு வீடியோண்டு தந்தவன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுவேன் பாருங்கள் அந்த மீனை பற்றி மீன் சைஸுன்னு. இங்கே இதுலேயும் இருக்கிறான் பாருங்க எத்தனை கிலோட 55 கிலோ நிற்கிது இந்த மீன். இதில் ஒரு 2500 பாருங்களேன் இந்த வீடியோவை. இந்த மீனை பாருங்கள் என்ன சைஸுன்னு இருக்குது. கடைசி இதை விட பேத்தனமாக இருக்குது. நானே மீனை பார்த்து எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த மீனை சாப்பிடுவோம்னு என்ன செய்கிறோம் அவங்களும் தரமாட்டாங்க. அப்போ அதால் நாங்கள் எங்களுடைய வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் புது சேனல். அப்போ நாங்களும் போடுற வீடியோவில் வந்து நீங்கள் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கலாம். ரொம்ப போர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்முடைய வீடியோவை பார்க்குற நீங்கள். அந்தளவுக்கு நீங்கள் போர் அடிக்கிற அளவுக்கு என்னுடைய வீடியோ மறக்காமல் பார்த்து கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதை விட இது வந்து இது வந்து இவங்கள் ஒரு மாதம் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மீனை வந்து ஒரு மாதம் அவங்களுக்கு மேக்சிமம் மாதம் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா 1 லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் மீனும் கிடைக்காமல் இருக்கலாம், மாதக்கணக்காக சம்பளம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டோடையும் போகும். ஆனால் இந்த முறை நல்ல மீன் வியாபாரம் போட்டிருக்கு. நான் நினைக்கிற மீன் சைஸை பார்த்தீங்களா நேரடியாக அப்படி பெரிய பெரிய சைஸ் மீனுன்னு சொன்னால் என்ன செய்கிற இதெல்லாம் ஒரு மீன் 1 லட்சம் ரூபாய் காட்ட விட போகிறோம். எங்கே போகிறோம் 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த மீன் எடுத்து பங்கு போட்டு கொடுத்து சாப்பிடலாம். ஆடுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, மாடுன்றாலும் பிரச்சனை இல்லை. என்ன சொன்னால் வளமையாக நாங்கள் சாப்பிடக்கூடிய பிரச்சனை. இந்த மீன் நல்ல சூப்பர் மீனாகும். இதெல்லாம் மீன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுவையான மீன். என்ன சொன்னால் இது கூடின விதம் சைனாக்காரன் இந்த மீனை ஏற்றுமதி செய்கிறான்னு சொன்னால் எடுக்கிறான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்களேன். இந்த மீனுடைய சுவையும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நாளைக்கு இந்த மீனை சாப்பிட்றவங்க வந்து நல்ல ஒரு எனர்ஜியும் நல்ல உடம்பு ஒரு தெம்பும் இருக்கும். அதை விட ஒரு பலசாலியாக இருக்கலாம். இங்கே பாருங்க கடைசியாக 78. இப்போ எத்தனை மீன் வந்து 78ன்னு சொன்னால் இதுதான் தலப்பாக்கட்டு மீன் சொன்னால் இது வந்து ஒரு மூஞ்ச கூராக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட அந்த மீன் சைஸுன்ற மீன் தான் தலப்பாக்கட்டு மீன் சொல்லுவாங்க. நீங்கள் மயிலட்டிக்கு இப்போ கூட இந்த மீன் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மயிலட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ மீனை பார்க்கலாம். இந்த மீன் பேரை கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஐஸ் அடிக்கிறாங்க. இந்த ஐஸை வந்து அடிக்கணும் முறைப்படி வடிவான முறையில் ஐஸ் அடித்தா தான் இந்த மீன் பழுதாக போகாது. என்ன சொன்னால் ஒரு மீன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மீனுன்னு சொல்லிக்க நீட்டான முறையில் ஐஸ் போடுவாங்களோ. இப்போ சரின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காலோனியாக வீடியோ இன்றைக்கு எடுத்தது. இது சரி இது அடுத்த கட்டம் இந்த வீடியோ எடுத்து போட்டு இதான் தலப்பாக்கட்டு மீன் சொல்லி இது வந்துக்கிட்ட ஒரு மீன். இது வந்து நிறைய குறைவு, ஒரு 10 கிலோ 15 கிலோ அப்படி நிற்கும். இது வந்து ஒரு கிலோ வந்து 2250 2500 அப்படின்னு சொன்னாங்க இந்த மீன். இது வந்து சும்மா ஒரு சுறா மாதிரி. இதை வந்து வடியான முறையில் வந்து தோலை முறிச்சு தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாமெல்லாம் சாப்பிட்டு சான்ஸ் இருக்கா இந்த மீன் சாப்பிட்டு தோல் வச்ச மீன் சாப்பிட்டதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. மறக்காமல் நீங்களும் எங்களுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இது வந்து மயிலட்டி காவர். இந்த காவர் வந்து ஒரு பெரிய காவர். இது வந்து மீன் வந்து சிலங்கா போகிறது யாரும் வந்து நிற்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட இதுக்கும்படி 2000 ரூபா பதிவு செய்யணும், கட்டின காசு கட்டியிருக்கணும்.